எம்மா ரோசா எல்லாருக்கும் பார்த்து என்ன வேணும்னு கேட்டு கேட்டு வைமா. சரிம்மா நான் பாத்துக்கிட்டேன். ராசா பக்கா நீங்க இனி எங்க ஊர்க்காரவியல ஆயிட்டிய. இனி இங்க தான் இருப்பீங்களோ? ஆமா இங்க தான் இருப்பேன். சரிக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாத்துக்கிடுங்க. சரி சரி சாப்பிடுங்க. யோ பென்சில் என்னையா பண்ணிட்டு இருக்கா? ஏன் குழந்தை அப்படி கேக்குறா? இட்லி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். யோ என்னையா சொல்லியா கிண்டல் பண்றியோ? நீ இட்லி சாப்பிட்டது எனக்கு தெரியாதோ? நானும் வந்ததுல இருந்து உன்னை சுத்தி சுத்தி தேடி பார்த்தேன், எங்கேயுமே காணும். இப்பதான் உன்னை பாக்கி கரெக்டா சாப்பிடி நேரத்துக்கு வந்து உட்காந்துருக்கா. இவ்வளவு நேரம் என்னையா பண்ணிட்டு இருந்தா? குழந்தை நேத்து நைட்டு அஜய் என்னைய கூட்டிட்டு வந்தானா, அப்பத்துல இருந்து நான் வேலை தான் செஞ்சுட்டு இருக்கேன் குழந்தை. யோ பென்சில் அப்ப தூங்கவே இல்லையே நீ? இல்ல குழந்தை, ஒரு 2 மணி நேரம் தான் படுத்திருந்தேன். அப்புறம் காலையிலேயே இட்லி அவிக்கணும், பாத்திரத்தை எடுக்கணும்னு அம்மா கூப்பிட்டாவ. அதனால வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். யோ பென்சில் பல்லு விளக்கி குளிச்சியா இல்லையா? இட்லி திங்க வந்து உட்காந்துருக்கா. என்ன குழந்தை நீ இப்படி சொல்லியா? அதெல்லாம் பல்லு விளக்கி குளிச்சாச்சு. இந்த வீட்டுல தான் எங்க திறந்தாலும் தண்ணி வருதுல்ல. எங்க திறந்தாலும் தண்ணி வருதுன்னா பீரோ திறந்தாலும் வருதோ? குழந்தை பாத்ரூம்ல பைப்பு ஷவர்லாம் வச்சிருக்கா, உனக்கு தெரியுமா? யோ அப்படியா? நான் இன்னும் பார்க்கவே இல்லையே. நானே ரொம்ப லேட்டாக தான் வந்தேன். அந்த குஷ்பக்காவை கூட்டிட்டு வந்தேன். அப்படியே குழந்தை, சரி சாப்பிடு, பிறகு பேசுவோம் குழந்தை. எம்மா ஏ அஜி உள்ள வந்துட்டியா? வாசல் நிக்க சொன்னேல. எம்மா யாருமே வரலம்மா, அதான் நிக்கவே முடியல வந்துட்டேன். எம்மா நீ போய் உட்கார்னா பரிமாறியே. ஐயா இருக்கட்டையா, நான் இன்னும் பரிமாறியே. ஐயா பந்தி முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம். இருக்கட்டும்மா, எனக்கு என்ன பசிக்கல. இல்ல அஸ்வினி ஏல இல்ல ஒன்னித்தான் நான் கூப்பிட கூட திரும்பி பார்க்கானா விட்டு அந்த பிள்ளை கடிச்சிருவோம் போல்க. அஸ்வினி ஏல அஸ்வினி. என்ன சித்தி சாப்பிட விடுங்க. ஏல நீ சாப்பிட்டுட்டே இருக்க? ஆமா சித்தி 10 இட்லி தின்னாச்சு. இப்போ 16வது இட்லி போயிட்டு இருக்கு. ஏல அஸ்வினி இங்க தின்னவிய மொத்த இட்லி நீ கணக்கு பண்ணி சொல்றியோ? இலையில வச்ச இட்லி அப்படியே தான் இருக்கு. சரி சித்தி நான் பார்சல் பண்ணி எடுத்து போய் தின்னுகிறேன். நீங்க கவலைப்படாம உங்க இலையில இருக்கத மட்டும் சாப்பிடுங்க. இல்ல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அந்த பிள்ளை திங்கற மாதிரி பார்த்துட்டு இருக்கியா? அவ அம்மா என் பக்கத்துல தான் இருக்காவே. சித்தி யார் வேணாலும் இருந்து போடு சித்தி, நான் இட்லி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அத்தை வேணா நான் கூப்பிட்டு என்னன்னு கேக்கட்டுமா? நீங்க எதுக்கு சித்தி பயப்படுறீங்க? இல்ல ஒழுங்கா இட்லி பார்த்து தின்னு. அங்கவே பார்த்து பார்த்து அந்த பிள்ளையை கடிச்சிருவோம் போல்க. இல்ல இட்லி தானே திங்க வச்சிருக்கு. அந்த பிள்ளையே பார்த்துட்டு அவ திங்கதை பார்த்துட்டு இருக்கு. சித்தி எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு சித்தி. எவ்வளவு அழகா சாப்பிட்டே தெரியுமா? தானி மங்கம்மா பரமேஸ்வரி. சீச்சி தவணா என்ன எதுக்கு கூப்பிடுறா? உனக்கு தான் என் பேர் பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா? ஐயோ தவணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்திலே பேரு நல்ல பேர்னா தவணா தான். உன் பேரு எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பேர் வச்சதுனால உன்னை எனக்கு ரொம்ப அதிகமா பிடிச்சு போச்சு. அப்படியே என் பேர் உனக்கு பிடிக்குமா? இந்த பேர் வச்சதுனால என்னையும் பிடிக்குமா? ஆமா தவணா, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உன் பேர் என்ன? என் பேரா அஸ்வின். அப்படியா அஸ்வினே? நானா ஐயோ இந்த பேர் சொல்லி நீ கூப்பிடும்போது உச்ச தலையில இருந்து உள்ள கால் வரைக்கும் எனக்கு குளிர்ந்து கிடக்குனா பாரு. குளிரும் முதுகுல 2 விழுந்துச்சுன்னா நல்லா குளிரும். இவன் பண்ணிய வேலை எனக்கு நெருப்புக்குள்ள நிற்க மாதிரி இருக்கு. இந்த பொம்பளை என்னைய பார்த்து நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு கேட்டாலும் கேட்கும். சொன்ன ஒரு வார்த்தை இவன் கேட்கானா? சரி அஸ்வினே சாப்பிடு. நீ சாப்பிடு தமனா. சரி அஸ்வினே நீயும் சாப்பிடு, நானும் சாப்பிடுயே. இல்ல தின்னு தோலை. சித்தி உங்களுக்கு என்ன சித்தி பிரச்சனை? ஏன் இப்படி பயந்து சாவறியே? நாங்க சும்மா தான பேசிட்டு இருக்கோம். தமனா மட்டும் இல்ல, அவ அம்மா குஷ்புவே நானே சமாளிச்சிடுவேன். இல்ல அப்பப்போ உன் கூட தான் என்னைய பார்த்துருக்காவ. நீ என்ன தப்பு பண்ணாலும் என்னைய தான் சத்தம் போடுவாவ. அதனால நல்ல பிள்ளையா சொல்லியே அந்த பிள்ளை கிட்ட பேசாத. வாங்க சித்தி, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. நான் தமனா கூட பேசுறேன். என்னனே ஒளிஞ்சு போ, சாப்பிட்டா சரி. ஏ நெட்டச்சி இங்க வா. என்ன டோப்பமேண்ட? இந்த போர்டுல என்ன எழுதி இருக்குன்னு படி. எனக்கு தெரியல டோப்பமேண்ட. தெரியலையா? ஏன் டோப்பமேண்ட இப்படி சிரிக்கா? நீ படியா சொல்லியே. எனக்கு தெரியல டோப்பமேண்ட, ஏதோ எழுதி வச்சிருக்காவ. இதுக்கு தான் என்னை மாதிரி இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு அறிவாளிங்க இருக்கணுங்கிறது. நான் இங்கிலீஷ்லாம் நல்லா படிப்பேன் தெரியுமா? அப்படியா? எத்தனாவது படிச்சிருக்கா? அதே எதுக்கு கேட்கா? எனக்கு இங்கிலீஷ் தெரியும், அதுக்கு தான் சொல்லியே. சரி என்னதான் போட்டிருக்கு சொல்லி தொலை. இது கூட தெரியல. ஐயோ உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அதை எழுத்து கூட்டி படி. முதல்ல எழுத்து என்ன போட்டுக்க சொல்லு. என்ன போட்டிருக்கு? எனக்கு எழுத்து இங்கிலீஷ் தெரியாதே. நான் படிப்பேன், நான் படிச்சு காமிக்கிட்டேன். படிச்சு தொலை டோப்பமேண்ட. என் புருஷன்ட்ட பேசிட்டு கூப்பிட்டா. பார்த்துக்க, வயாம சொல்லி தர முடியாது. சும்மா சும்மா என்கிட்ட கேட்கவும் கூடாது. WELC சைபரு திருப்பின WMME மொத்தமா இப்ப சொல்லு பாப்போம். எனக்கு தெரியல டோப்பமேண்ட. இப்ப எனக்கு எதுக்கு நீ இங்கிலீஷ் நடத்திக்கிட்டு இருக்க? ஐயோ ஐயோ, இதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அறிவாளி இருக்கணுங்கிறது. இதுல என்ன எழுதிருக்காவ தெரியுமா? வீல் கோமி. நீ சொல்லு பார்க்கலாம். வீல் கோமி அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு தெரியலையே. இவ்வளவு சொல்லி தந்த பிறகு உனக்கு தெரியல? வீல் கோமின்னா என்ன தெரியுமா? இந்த பழத்தை யாரும் பிச்சு சாப்பிடாதீங்கன்னு அர்த்தம். அப்படியா? அதுக்கு தான் இதை தொங்க விட்டு வச்சிருக்காங்களா? நான் நிறைய கல்யாண வீட்டுல பாத்துருக்கேன் ஊர்ல இருக்கும்போது. வீல் கோமி இந்த பழத்தை திங்காதங்கன்னு அர்த்தமா? ஆமா, இனி எங்க போனாலும் சரி தெரிஞ்சுக்க, யாருக்காவது சொல்லியும் கொடு. இப்ப நான் சொல்லி தந்த இங்கிலீஷ் அப்படியே படி, அந்த வார்த்தையை சொல்லு பாப்போம். இதையா? என்னமோ சொல்லி தந்தி எனக்கு ஞாபகம் இல்லையே. எத்தனை தடவை சொல்லி தரேன்?
சுட்டுப்பட்டாலும் உனக்கு படிப்பு வராது புல்க. நானும் நம்ம கூட வேலை பார்க்கவா முட்டாளா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தந்துட்டு இருக்கேன். என்ன ஒரு தடவை சொல்லி தரவே ஒழுங்கா படிக்கணும். வீல் கோமி. வீல் கோமி தெரியுது டோப்பமெண்டா, இந்த எழுத்து எனக்கு தெரியல. அதுக்கு ஏபிசிடி நல்லா படிக்கணும். ஏய் கனி பாத்தியா? ஆமா பூமாரி. அவிய ரெண்டு பேரும் வெல்கம் போட வீல் கோமின்னு படிச்சிட்டு இருக்காங்க. ஆமா பூமாரி, செம காமெடி தான் போச்சு. சிரிப்பா வருது. இல்ல சரோஜாக்கா குழந்தைக்காக சொல்லி வேற கொடுத்துட்டு இருக்காங்க. வா பூமாரி, அவகிட்ட போய் மாத்தி சொல்லுவோம். சரி கனி. எக்கா என்ன பண்ணிட்டு இருக்கிய? அது இங்கிலீஷ் தெரியாதுல்ல அந்த குழந்தைக்கு, அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எக்கா நாங்க உங்களுக்கு சரியா சொல்லி தரோம். எனக்கு சொல்லி தர போறியா? எனக்குலாம் சொல்லி தரேன்டாமா. நான் வந்து இங்கிலீஷ்ல நல்லா படிப்பேன் பாத்துக்க. இந்த வளர்த்தியாக்க பத்தியா குழந்தைக்காக தான் ஒண்ணுமே தெரியல. இவ்வளவு நேரம் நானும் சொல்லி கொடுத்துருக்கேன், ஒண்ணுமே தெரியல பாத்துக்க. எக்கா நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கோம். நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லியல்ல. நீங்க வேணா ரெண்டு பேரும் என்கிட்ட டியூஷனுக்கு வாங்க. எல்லா பாடத்துலயும் நான் நல்லா சொல்லி தருவேன் உங்களுக்கு. குறிப்பா இங்கிலீஷ் நல்லா படிப்பேன். உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது பாடத்துல சந்தேகம் தான் என்கிட்ட வந்து கேட்டுக்கிடுங்க. சரிக்கா. பாத்தியா குழந்தை, இந்த பிள்ளைகளுக்கே நல்லா தெரிஞ்சு போச்சு. எனக்கு எல்லா பாடமும் நல்லா தெரியும்னு அவிலே கண்டுபிடிச்சிட்டாவே. ஏய் கனி, அந்த அக்காக்கு நம்ம சொல்லி கொடுத்தாலும் வேண்டாமா? நம்ம தான் வீடிட்ட டியூஷனுக்கு போகணுமா? ஆமா பூமாரி, மெதுவா சரி ஏசிட போறாவ. சரி நின்னு என்னதான் பேசியவன்னு கேப்போம். ஏ அஜய் இங்க வாயா. எக்கா என்னக்கா? ஏ அஜய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பாத்துக்க. இங்க வா. சொல்லுங்கக்கா, என்ன முக்கியமான விஷயம்? இந்த வாழை மரம் எத்தனை நாளைக்கு இங்க நிக்கும்? எக்கா 3 நாளைக்கு வைக்கணும்னு பார்த்து சொன்னவக்கா. அஜய் 3 நாளைக்கு இந்த பழத்தை யாரும் பிச்சு திங்காம இருக்கான்னா என்ன பண்ணணும் தெரியுமா? என்னக்கா பண்ணணும்? அது இங்க போர்டு வச்சிருக்கல, இதை தமிழ்ல வச்சிருக்கலாம்ல. இந்த போடா, இத தமிழ்ல வச்சா பழத்தை பிச்சு திங்க மாட்டாங்களா? ஆமா, இது கூட தெரியாம தான் இங்கிலீஷ்ல வச்சியோ. என்னக்கா சொல்றியா? எதுக்கு இங்கிலீஷ்ல வச்சேன்னு கேக்குறியா? ஐயோ, உனக்கே தெரியாம தான் மாட்டினே. என்னத்த படிச்சா நீ? ஏன் தப்பு சொல்றியா? அருந்தா மாட்டாங்க. அதானே என் மகன் அறிவாளி, என்ன மாதிரியே இருப்பானே. இதுல என்ன போட்டுருக்கு தெரியுமா உனக்கு? தெரியுமே. பழத்தை பிச்சு திங்காதன்னு தானே போட்டிருக்கு அதுல இங்கிலீஷ்ல. என்னது பழத்தை திங்காதன்னு போட்டுருக்கா? ஆமா ஜெய், உனக்கு இங்கிலீஷ் அவ்வளவா தெரியாதோ? நான் சொல்லி தரேன் உனக்கு. என்ன ஒரே பையன சிரிப்பா இருக்கு? எக்கா இந்த அண்ணனுக்கு ஒண்ணும் தெரியலல்ல, அதுக்கு தான் சிரிச்சோம். அண்ணனை பார்த்து அப்படி சிரிக்க கூடாது. அஜய் நான் சொல்லி தரேப்பா. நீ இதெல்லாம் சிரிக்காமலேன்னு வருத்தப்படாத என்ன? உங்களுக்கு யாருக்கா சொல்லி தந்தா? நானே எழுத்துக்கூட்டி படிச்சேனா முதல்ல. அதுக்கு பிறகு நானே படிச்சிட்டேன். என்ன படிச்சிய? அங்க எழுதியிருக்கிறது முதல்ல நான் சரியா சொல்லியேனாடி பாத்துக்க. எனக்கு தெரியும், சொல்லுங்க. W E L C சைப்பரு. ஒரே சிரிப்பா இருக்குது. எதுக்கு பையன சிரிப்பு? எக்கா சும்மா தான் சிரிச்சோம். நீங்க படிங்க. திருப்பின W இல்ல M E. இப்ப சேர்த்து சொல்லட்டுமா? வீல் கோமி. வீல் கோமி. இப்படித்தான் இங்கிலீஷ்ல வீல் கோமி அப்படி சொல்லணும். அஜய் தெரியுதா? இப்ப நான் தமிழ்ல சொல்லியும் பாரு. இந்த பழத்தை யாரும் பிச்சு திங்கப்படாது. சரி அஜய், 3 நாளைக்கு இதை பிச்சு திங்காம எப்படி பார்க்க முடியும்? இங்கிலீஷ் தெரிஞ்ச நான் பிக்க மாட்டேன். தெரியாதவே பிச்சு தின்னுடுவாங்கல்ல. அதுக்கு தான் தமிழ்ல ஏன் போட்டு வைக்கலன்னு கேட்கேன். எக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா நீங்க சொன்ன இங்கிலீஷை கேட்டு. ஐயோ அஜய், இதுக்கெல்லாம் எதுக்கு பயப்படியா? இதெல்லாம் ஈஸியா கத்துக்கலாம். இங்கிலீஷ்ங்கிறது அப்படி இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. தமிழ் மாதிரி தான். எக்கா இதுல வீல் கோமி எழுதலக்கா. நீங்க பேசுறது கேட்டா எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷே மறந்து போயிரும் போலக்கா. ஐயோ அஜய், உனக்கு ஒன்றும் தெரியல. வீல் கோமி தான் போட்டிருக்கு. ஐயோ கடவுளே. முதல்ல சொல்லுங்க, உங்களுக்கு யார் இப்படி சொல்லி தந்தது? நானே தான் கத்துக்கிட்டேன் அஜய். அது ஒண்ணு வீல் கோமி இல்ல, அது வெல்கம் போர்டு. வெல்கம் போர்டு எதுக்கு வச்சிருக்குன்னா வரவங்கள வரவேற்கிறதுக்காக வச்சிருக்கு. தமிழ்ல நல்வரவுன்னு வைப்பாவல்ல, அதத்தான் இங்கிலீஷ்ல வச்சிருக்கு. யார் உங்களுக்கு இப்படி தப்பு தப்பா சொல்லி தந்தது? இதுல வேற என்னைய கூப்பிட்டு 1/2 மணி நேரம் பாடம் எடுத்திருக்கீங்க. பழத்தை பிச்சிருவா, தேங்காய் பறிச்சிருவா, நீ காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு வேலை இருக்குக்கா, நான் போறேன். எக்கா இதுதான் நாங்க அப்பவே சொல்ல வந்தோம், நீங்க தான் கேட்கவே மாட்டேன்ட்டீங்க. அப்படியாம்மா? நான் சும்மா தான் விளையாட்டுக்கு இவ்வளவு நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். எனக்கு நல்லாவே தெரியும் இது வரவேற்புக்கு தான் வச்சிருக்குது. நீங்க 2 பேரும் போங்க. சீ, பிள்ளைல இது. நான் தப்பா சொல்லின்னு தெரிஞ்சா முதல்ல சொல்ல வேண்டியதானே? இப்போ வந்து வீட்டு யாருக்குனே தெரியுமா? டோப்பமெண்டங்க வா. ஐயோ, இவ வேற அங்கேயே நின்றுட்டு இருக்கால, கிண்டல்லாம் பண்ணி தொலைப்பா. நான் வேற ரொம்ப பில்டப் போட்டுட்டு இங்கிலீஷ் தெரியும். நீ என்ன எதுக்கு நீ மட்டும் நின்றுட்டு இருக்கா? அட டோப்பமெண்ட வெல்கம் போட போய் இவ்வளவு நேரம் வீல் கோமின்னு எனக்கு 1 மணி நேரம் பாடம் எடுத்திருக்கா. இதுல பழத்தை பிச்சு திங்காதன்னு தமிழ்ல எழுதிருக்குங்க.
விட்ட நைட்டா காவலுக்குள்ள இருந்திருப்போம்க்க. பழத்தை பிச்சு தானே உனக்கு என்ன, அதுக்கு எதுக்கு போட வைக்க போறாவே? டோப்பமேட்ட இங்கிலீஷ் சுத்தமா உனக்கு தெரியல. இதை என்ன மாதிரி சமாளிச்சிருக்கா இவ்வளவு நேரம்? நான் சொன்னது சரிதானே? வெல்கம் வீல் கோமின்னு இருக்கேன். ஒரே ஒரு எழுத்து மாறி போயிருக்கு. அர்த்தம் எல்லாம் ஒண்ணுதானே? வரவேற்புக்காக வச்சிருக்கத பழத்தை திங்காதுன்னு சொல்லியதான் ஒன்னாகுமோ? டோப்பமேட்ட சொத்தோல இங்கிலீஷை எழுத்து கூட்டி வாசிச்சுட்டு என்ன பாடுபடுத்தியா? இனி எப்பயாவது என் முன்னால இங்கிலீஷ்ல பேசி பாரு. வாழை மரத்தை பிடிங்கி வாய்க்கிலே நட்டிருப்பேன். வாயை மூடியா வாழை மரத்தை பிடிங்கி நட்டட்டுமா? நீ எதுக்கு இவ்வளவு ஓவரா பேசிட்டு இருக்க? உனக்கு மட்டும் இங்கிலீஷ் தெரியுமோ? நாங்க தெரியாதுன்னு கௌரவமா சொல்லிட்டு போயிருவோம். உன்னை மாதிரி ஒன்னும் பில்டப் போட மாட்டேன். பில்டப் டோப்பமேட்ட என்ன பில்டப் போட்டுருக்கா இவ்வளவு நேரம்? ஓடி போய் என்ன இந்த போர்டு பக்கத்துல உன்னை பார்த்தேன்னு வச்சுக்க, தூக்கி தலைகளை தொங்க விட்டுருவேன். சே, எல்லாத்துக்கும் இந்த அஸ்வின் பையன் தான் காரணம். அவனுக்கு இருக்கு இன்னைக்கு. எங்க இருக்கா அவன்? அந்த பிள்ளைய தான் பார்த்து எங்கேயா முழுங்குற மாதிரி நிப்பான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட புதிய சேனலான மினி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் எங்க புது சேனலோட நேம், மினி கார்ட்டூன் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரஜி பாப்பா சேனல்ல வர மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி மினி கார்ட்டூன் சேனல்லையும் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதை மறக்காம பாருங்க. ரஜி பாப்பா சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுத்த மாதிரி மினி கார்ட்டூன் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் தாங்க